ஆபரேஷனல் ஏர்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கணக்குல எடுத்துக்கிறது 164 தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 70 இருந்தது. இந்த 10 வருஷத்துல 164 ஏர்போர்ட்டா மாறி இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. அது மட்டும் இல்லைங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட இனிஷியேட்டிவ் என்னன்னு கேட்டா, இது மிக விரைவில் அடுத்த 10 வருஷத்துல 360 ஏர்போர்ட்டா மாற போகுது. இந்த பரந்தூர் ஏர்போர்ட் இங்க படிக்கிறவங்க 2 வருஷம் சென்னை சமரதா கேம்பஸ்ல படிப்பாங்க. நம்மகிட்ட கிட்ட சவுத் இந்தியா முழுக்க 7 கல்லூரி இருக்கு, 7 கேம்பஸ் இருக்கு. அந்த கேம்பஸ்ல 2 வருஷம் இந்தியால படிப்பாங்க. ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா மலேசியால போய் யூனிகாம்ல படிப்பாங்க. 6 மாசம் யூனிகாம் யூனிவர்சிட்டியில, அடுத்த 6 மாசம் மலேசியால இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல போய் ஒர்க் பண்ண போறாங்க. உலகத்திலேயே லோயஸ்ட் ஃபிளைட் ஃபேர் எக்கனாமிக் ஃபிளைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஏர் ஏஷியா மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும். இந்த பிரஸ் மீட் மூலமா நாங்க சொல்லிக்கிறது என்னன்னு கேட்டா, இந்த எம்ஓஇ புரிந்துணர்வு எம்ஓஇ மூலமா வெறும் 100 பேருக்கு மட்டும்தான் நமக்கு சீட் அலோகேஷன் கொடுத்துருக்காங்க. யூனிகாம் 1,30,000 ஃபிளைட் உலகம் பூரா இருக்கக்கூடிய 192 கண்ட்ரியில இருந்து பறந்துகிட்டே இருக்கு. அதை மக்களுக்கு நீங்க ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் நீங்க மேல அண்ணாந்து பாருங்க. ஃபிளைட்டோட மாடல் பாத்தீங்கன்னா இதை பூரா எண்ணினீங்கன்னா தெரியும். நம்மளுடைய என்டையர் கேம்பஸ்ல 1,30,000 ஃபிளைட்டுகள் இருக்கு. வெரி ஹாப்பி மை டியர் பிரஸ் பீப்புள். உங்களை அடிக்கடி சந்திக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இவ்விழாவினுடைய கதாநாயகன் மதிப்புக்குரிய கலையரசன் சார். கலையரசன் சாருடைய ஸ்பெஷல் என்னன்னா, எவ்ரிடே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பல கண்ட்ரி. அப்படி ட்ராவல் பண்ணும்போது அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் பல பேரை பல இடங்கள்ல பெரிய பொசிஷன்ல பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு நிறைய கிடைச்சது. கலையரசன் சாருடைய மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னா, இந்தியன்ஸ் உலகம் பூரா ஒரு ஹை பொசிஷனுக்கு வரணும் அப்படிங்கிற எய்மோட பல கண்ட்ரியோட தொடர்பை ஏற்படுத்தி பல இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா இந்தியன்ஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு வர்றதுல சாருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. ஸோ அதை சாரை வரவேற்கிறதுல சென்னை சமரதா ரொம்ப பெருமைப்படுது. அவருக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கக்கூடிய ஜெயின் ஆனந்த் சார், மிஸ்டர் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லக்கூடிய இறங்கி வேலை பார்க்கக்கூடிய நம்ம ஜெயின் ஆனந்த் சிங் அண்ட் உமர் அப்துல்லா சார் ஃப்ரம் யூனிகாம் யூனிவர்சிட்டியோடைய டீன், இவங்க எல்லாரையுமே வரவேற்க நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆக்சுவலாக முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டு தான் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியாக தேடி தேடி அலைஞ்சு ஒவ்வொரு கண்ட்ரியாக ஏறி இறங்குவாங்க. ஒரு 10 யூனிவர்சிட்டியை சாய்ஸ் எடுத்துக்குவாங்க, ஒவ்வொரு கண்ட்ரியாக ஏறி இறங்குவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி அந்த தேடுதலுக்கே பல கோடி செலவாகும், பல லட்சம் செலவாகும். அந்த பல கோடி பல லட்சத்தை நாங்கள் இப்போ சேவ் பண்ணியிருக்கோம். எப்படின்னு கேட்டால், நேர யூனிவர்சிட்டி எக்ஸ்பர்ட்டையே நேர சென்னைக்கு போட்டு வந்துடும். அப்படிப்பட்ட எக்ஸ்பர்ட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்கக்கூடிய யூனிகாம் யூனிவர்சிட்டி. என்ன அதில் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால், அதனுடைய ஃபவுண்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா, பல ஏர்லைன்ஸில் பைலட்டாக கேப்டனாக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். அவருக்கு ஏகப்பட்ட வேர்ல்டு லெவலில் எல்லா கான்டாக்டுமே இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி உருவாகணும் அப்படிங்கிறத கூட இருந்தே சொல்லித்தரக்கூடிய ஒரு ஒண்டர்ஃபுல் வாய்ப்பு யூனிகாம்ல கிடைச்சது. இந்த வாய்ப்பு நம்மளுடைய இந்தியன்ஸுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் பல தடவை அங்கே விசிட் பண்ணி கலையரசன் சாருடைய ஹெல்ப் மூலமா இன்னைக்கு நாம இன்டர்நேஷனல்ல இருந்து எக்ஸ்பர்ட் ஒரு 5 பேர் கூட்டு வந்திருக்கோம். இது சார் எடுத்துக்கிட்டா இன்டர்நேஷனல் ஆபரேஷன் பத்தி உமர் அப்துல்லா டி பெரிய எக்ஸ்பர்ட். அதே மாதிரி ஒரு ஏர்போர்ட் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பத்தி சொல்றதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. கேபின் குரூ எப்படி ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி எக்ஸ்பர்ட் வந்திருக்காங்க. ஸோ ஒரு ஃப்ளைட் லேண்ட் ஆகுதுன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கணுங்கிறத பற்றி சொல்லி தர்றதுக்கு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர், டிஸ்பேச்சர் எல்லா எக்ஸ்பர்ட்டையும் நேரடியாக கூட்டு வந்து சொல்லித்தரதோடைய ஒரு விளைவு என்னன்னு கேட்டால், இன்னைக்கு விதை போட்டிருக்கோம். பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ல இருந்து சொல்லி கொடுக்குது. கண்டிப்பாக ஃபியூச்சரில் இவங்க ஒரு பெரிய பொசிஷனுக்கு போகிறதுக்கு இது காரணமாக இருக்கும். நான் இந்த நிகழ்வை ஒரு வரலாற்று நிகழ்ச்சியோட தொடங்கணும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடிங்க ஸ்காண்டினேவியன் ஏர்லைன்ஸோடைய தலைவர் ஜான் கார்ல்சன் அப்படி இருக்கு. அவருக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அன்னைக்கு என்னன்னு கேட்டா, ஒரு பேசஞ்சர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவருடைய ஏவியேஷன் அவருடைய ஃப்ளைட்ல உள்ள என்ட்ராரு. 300 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப இன்னொருத்தர் உள்ள என்ட்ராரு. இந்த கேபின் குரூ பார்த்தீங்கன்னா ஃபுட்டு சர்வ் பண்றதுக்கு ஒரு ட்ரே ஒன்று தள்ளிட்டு போவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க ஃப்ளைட்டை போகும்போது.
அந்த ட்ரேல ஒரு சின்ன காஃபி கரை இருந்தது. என்ன இருந்தது? காஃபி கரை இருந்தது. அப்ப அது வந்த பேசஞ்சர் என்ன அவர்கிட்ட கேட்டிருக்கிறாரு, பக்கத்திலேயே ஓனர் அன்னைக்கு டிராவல் பண்றதுக்காக உட்கார்ந்து இருக்காரு, யாரு? ஜான் கார்சன். அவர்கிட்ட கேட்டிருக்கிறாரு, இஃப் யூ டோன்ட் மைண்ட், காஃபி கரையே கிளீன் பண்ணாதவங்க இன்ஜின் கரையை ஒழுங்கா வச்சிருப்பாங்களா? இன்ஜினை ஒழுங்கா மெயின்டைன் பண்ணுவாங்களா? கேள்வி எப்படி வருது பாருங்க பேசஞ்சர். ஒரு காஃபி கரையே ஒழுங்கா தொடக்காதவங்க இன்ஜினை ஒழுங்கா மெயின்டைன் பண்ணுவாங்களா சார் அப்படின்னு இயல்பா கேட்டிருக்கிறாரு ஒரு பேசஞ்சர். அன்னைக்கு அவருடைய லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்னன்னு கேட்டா, உடனடியா அவருடைய என்டையர் டீமை கூப்பிட்டு, இனிமேல் பேசஞ்சர் உள்ள வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கணும், அதனால ஒரு சின்ன கரை கூட எதுலையுமே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு டைரக்ஷன் கொடுத்தார். அதனுடைய விளைவு தான் ஃப்ளைட்ல போன எல்லாருக்குமே தெரியும், ஃப்ளைட் லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ட்ரை எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க, கிளீன் பண்ணிடுவாங்க. நமக்கு முன்னாடி ஏதாவது திங்ஸ் இருந்தால் எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணிக்குவாங்க. ஒரு சின்ன கரை கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கண்ணு கருத்துமா இருப்பாங்க. அதே வேலையை தான் சென்னை சம்பிரதாயம் பண்ணுது. சென்னை சம்பிரதாயம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சின்ன கரையோ குறையோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இன்டர்நேஷனல்ல இருந்து மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் கூட்டு வந்து கோடிகள் செலவானாலும் கூட நம்மளுடைய ஸ்டூடெண்ட் மிகப்பெரிய பொசிஷனுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் நான் கண்ட கனவு. அது இப்போ நிறைவாகும் போது எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நாம இருக்கிற உலகம் இந்தியா கோல்டன் டைம்ல இருக்கும். எப்படின்னு கேட்டா, இன்னைக்கு ஏவிசி இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய growth நோக்கி வளர்ந்துட்டே இருக்கு. எப்படி சார்? நான் ஈஸியா ஒன்னே சொல்றேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிங்க பஸ் ஸ்டாப்ல கூட்டம் அதிகமா இருக்கும். இப்ப போனீங்கன்னா ஏர்போர்ட்ல கண்ணாபுண்ணான்னு கூட்டம், ஒத்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், பயங்கரமான கூட்டம் இருக்கு. அதே மாதிரி இந்தியாவில் மட்டும் இப்போ இன்னைக்கு எவ்வளவு ஏர்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கடந்த 10 வருஷத்துல டபுளா ஏர்போர்ட் மாறி இருக்கு. எத்தனை ஏர்போர்ட் இப்போ இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன ஐடியா? என்னை விட நீங்க தான் நிறைய பேரை மீட் பண்றீங்க, நிறைய டெய்லி அவ்வளவு ஃபங்க்ஷன் அட்டன் பண்றீங்க, ப்ரெஸ் மீட். என்னை விட உங்களுக்கு தான் நிறைய நாலேஜ் இருக்கும். அந்த அடிப்படையில் கேட்கிறேன், இந்தியாவில் மொத்தம் எத்தனை ஏர்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆபரேஷனல் ஏர்போர்ட் 163, இப்போ ஒரு ஏர்போர்ட் ஆட் பண்ணி 164, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் 35, இது தவிர டொமஸ்டிக் ஏர்போர்ட் ஒரு 110. ஓவரால் ஆபரேஷனல் ஏர்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கணக்குல எடுத்துக்கிறது 164 தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 70 இருந்தது. இந்த 10 வருஷத்துல 164 ஏர்போர்ட்டா மாறி இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. அது மட்டும் இல்லைங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட இனிஷியேட்டிவ் என்னன்னு கேட்டா, இது மிக விரைவில் அடுத்த 10 வருஷத்துல 360 ஏர்போர்ட்டா மாற போகுது. இந்த பரந்தூர் ஏர்போர்ட், அது மாதிரி ஏகப்பட்ட ஏர்போர்ட் இப்ப அண்டர் ப்ராசஸ்ல இருக்கு. அது எந்த அளவு ஃபாஸ்டா வரப்போகுதுங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டோடைய உழைப்பு இருக்கு. இன்னும் 10 வருஷத்துல 360 ஏர்போர்ட் அப்படின்னா இந்தியாவுடைய growth வேற லெவல்ல இருக்க போகுது. ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய சென்னை ஏர்போர்ட்ல மொத்தம் எத்தனை எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? 14,000 பேர். நீங்க நான் சொல்ற எல்லா விஷயத்தையும் ஜாட்ஜிபிட்டிலேயோ அல்லது கூகுள் ஜெமினிலேயோ கூகுள்லேயோ நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உள்ளங்கையில வந்துடும். அதாவது நம்மளுடைய சென்னை ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ற மொத்த பெர்மனன்ட் எம்ப்ளாயி மட்டுமே ஒரு ஏர்போர்ட்டுக்கு, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு 14,000 பேர். இது மாதிரி கொலாலம்பூர் ஏர்போர்ட்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், 60,000 மக்கள் ஒர்க் பண்றாங்க. அப்போ 164 ஏர்போர்ட்டுக்கு இப்ப எவ்வளவு பேர் தேவை அப்படின்னு கேட்டா பல லட்சக்கணக்கான பேர் தேவை. இன்னைக்கு யாரு ஸ்கில்டா ஏவியேஷன் தரவா படிக்கிறாங்களோ அவங்கதான் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய உயரத்திற்கு போக முடியும். அதனால சென்னை சம்பிரதாயம் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு வேலை ரெடியா இருக்கு. அந்த வேலைக்கு யாரு தகுதி, எந்த அளவு நல்லா கத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களுடைய லைஃபே இருக்கு. சுருக்கமா சொன்னா, மற்ற காலேஜுக்கும் சென்னை சம்பிரதாயத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க மட்டும்தான் இந்த மாதிரியான கொலாபரேஷன் எம்ஓயு, அதாவது இங்க படிக்கிறவங்க 2 வருஷம் சென்னை சம்பிரதாய கேம்பஸ்ல படிப்பாங்க. நம்மகிட்ட கிட்ட சவுத் இந்தியா முழுக்க 7 கல்லூரி இருக்கு, 7 கேம்பஸ் இருக்கு. அந்த கேம்பஸ்ல 2 வருஷம் இந்தியால படிப்பாங்க. 1 வருஷம் பாத்தீங்கன்னா மலேசியால போய் யூனிகாம்ல படிப்பாங்க. 6 மாசம் யூனிகாம் யூனிவர்சிட்டியில, அடுத்த 6 மாசம் மலேசியால இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல போய் ஒர்க் பண்ண போறாங்க.
இப்படி பெரிய வாய்ப்பு வேற யாருக்குமே கிடைக்கல. இப்ப கிடைச்சிருந்த வாய்ப்பை யாரு சரியா பயன்படுத்துறாங்களோ அவங்களுடைய லைஃப் வேற லெவல்ல மாறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ணும் போதே நல்ல இன்டர்ன்ஷிப்ல மட்டும் இல்லாம இதனுடைய இன்டர்ன்ஷிப் மூலமா வரக்கூடிய சேலரியே லேக்ஸ் கணக்கில் இருக்கு. இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக சென்னை சமர்தா மேனேஜ்மெண்ட் நிறைய எஃபர்ட் எடுத்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி நாம இன்னைக்கு இந்த எம்ஓஇ மூலமா இந்த வருஷமே கம்மிங் மந்தே தட் இஸ் பாத்தீங்கன்னாக்க ஜூன்ல ஒரு பேட்ச் கிளம்ப போறாங்க. அவங்க இன்டர்நேஷனல் எக்ஸ்போசர் அவங்களுக்கு கிடைக்க போது ஏர்போர்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லயே ஒர்க் பண்ண போறாங்க அப்படிங்கிறது நமக்கெல்லாம் ரொம்ப பெருமை. இது தவிரங்க இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா இதுவரைக்கும் நடக்காத ஒரு ஹிஸ்டாரிக்கல் நிகழ்வு என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும் ஏர் ஏஷியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏர் ஏஷியாவோட ஸ்பெஸ் என்னன்னு சொல்ல முடியுமா? உலகத்திலேயே லோயஸ்ட் ஃப்ளைட் ஃபேர் எக்கனாமிக் ஃப்ளைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஏர் ஏஷியா மட்டும்தான். இன்னைக்கு வரைக்கும் ஆயிரக்கணக்கான ஃப்ளைட் எல்லா கண்ட்ரிலையுமே ஆப்ரேட் பண்றாங்க. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த ஏர் ஏஷியாவுடைய சிஇஓவை நான் மீட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தருணம் நம்ம கலையரசன் சார் மூலமா நம்மளுக்கு கிடைச்சது. ஸோ நாங்கள் ஏர் ஏஷியாவுடைய கார்பரேட் ஆஃபீஸுக்கு போன மாதம் போயிருந்தோம். பொதுவாக எல்லாரும் சொந்தமாக கார் வச்சுருப்பாங்க, பைக் வச்சுருப்பாங்க. அவங்க யாருன்னு வச்சுருந்தா சொந்தமாக ஏர்போர்ட் வச்சுருக்காங்க. அவங்களுடைய கார்பரேட் ஆஃபீஸ் பக்கத்தில் சொந்தமாக மிகப்பெரிய ஏர்போர்ட், அதில் ஒரு 1000 ஃப்ளைட் அங்கே நிற்கிது. அந்த ஒரு கூகுள் ஆஃபீஸ் போனால் எப்படி ஒரு ஃபீல் வரும், அதே ஃபீல் எனக்கு வந்து ஏர் ஏஷியா ஆஃபீஸ் போகும்போது அப்படி ஒரு புல்லரிச்சு போய் சொல்லுவேன். அப்படி இருந்தது ஃபெசிலிட்டி எல்லாமே. அவரை மீட் பண்ணோம். மீட் பண்ணும்போது ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டா, மிகப்பெரிய லட்சக்கணக்கான எம்ப்ளாயி ஒர்க் பண்ற ஏர் ஏஷியாவோட சிஇஓ எனக்கு சென்னை சமர்தா தெரியும்னு சொன்னார். போய் மீட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் அவர் சொன்ன வார்த்தை, ஐ நோ சென்னை சமர்தா, வெல்கம் டு சென்னை, வெல்கம் டு மலேசியா அப்படின்னு. இது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. அதுக்கு அடுத்தடுத்த நிகழ்வா இதுவரைக்கும் ஏர் ஏஷியா ஐஐடியில இருந்து மட்டும்தான் வேலைக்கு எடுத்துட்டு இருந்தாங்க. இந்தியாவில் ஐஐடி மட்டும்தான். ஸ்டார்டிங் சேலரி 3.5 lakhs. ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா வர்ற மே 1ஆம் தேதி ஏர் ஏஷியாவோட சிஇஓ மிஸ்டர் மகேஷ் சார் நேரடியா வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் என்னன்னு கேம்பஸ் டிரைவ் நடக்க போகுது. அதில் யார் யார் கேப்பபிள் எலிஜிபிளோ அவங்க மலேசியாவில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கூடிய ஒரு இம்மிடியேட் வாய்ப்பு கிடைக்க போகுது. ஸ்டார்டிங் சேலரியே 3 lakhக்கு மேலே. இது தவிர ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்கும் போதே படிப்பை முடிக்கிறதுக்கு முன்னாடி 6 மாசம் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் இப்போ ஏர் ஏஷியாவிலேயே கிடைக்க போகுது நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு. இதையெல்லாம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட், நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை தரமாக பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கிற அவங்களுடைய லைஃப் கலர்ஃபுல்லா மாறும் அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்லை. நம்ம கூட பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் புது புது எக்ஸ்பர்ட்டை நம்ம கூப்பிட்டு வந்துகிட்டே இருக்கோம். போன மாசம் தான் ஹாங்காங்ல இருந்து சந்திரா மேடம் வந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஏர்லைன்ஸோடைய பசிபிக் ஏர்லைன்ஸோடைய சீஃப் ட்ரைனர். அவங்க இங்கே வந்து பசங்களுக்கு ஒன்று பொறுமையாக சொல்லி கொடுத்தாங்க. 1 வாரம் இருந்தாங்க. அந்த ட்ரைனிங் மூலமா இன்னைக்கு பல பசங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. இப்போ ஒரு 5 பேர் வேரியஸ் கண்ட்ரிலிருந்து வந்து ஒன்று இப்போ டீச் பண்ணிட்டு இருக்காங்க. பசங்களை அவங்கள பார்க்கும்போது நானும் இவங்களை மாதிரி மாற போறேன், பல கண்ட்ரிக்கு டிராவல் பண்ண போறேன் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வரும்போது பசங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க லைஃப் வேற ஒரு உயரத்துக்கு வரப்போகுது அப்படிங்கிற நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு. ரீசெண்டா நம்மளுடைய ஸ்டூடெண்ட் 2 year முடிச்ச ஸ்டூடெண்ட் ஏவியேஷன்ல ஏர் இந்தியாவில் செலக்ட் ஆகிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இண்டிகோல செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஏவியேஷன் காலேஜ்ல ஒரு மிகப்பெரிய புதுமையா இது வரைக்கும் யாருமே சார் படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாபை கொடுத்ததே இல்லை. ஏவியேஷன் காலேஜ்ல முதல் முறையா நம்ம சென்னை சமர்தா ஏர்போர்ட்ல பல பேருக்கு பார்ட் டைம் ஜாப் வாங்கி கொடுத்துருக்கோம். எங்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இப்ப பார்க்க முடியுது. பார்ட் டைம் ஜாப் மூலமா கிட்டத்தட்ட 25,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியில நம்ம மாணவர்கள் இருக்கிறத நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமை. இந்த பிரஸ் மீட் மூலமா நாங்க சொல்லிக்கிறது என்னன்னு கேட்டா, இந்த எம்ஓஇ புரிந்துணர்வு எம்ஓஇ மூலமா வெறும் 100 பேருக்கு மட்டும்தான் நமக்கு சீட் அலோகேஷன் கொடுத்துருக்காங்க. யூனிக்கா ஃபாரின்ல போய் படிக்கிறதுக்கு மொத்த சீட்டே வெறும் 100 சீட்டு மட்டும்தான். இது உங்க மூலமா
இது யாருக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அவங்களுடைய லைஃப் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு மிகப்பெரிய உயரத்தையும் தொடர்றதுக்கு நீங்க காரணமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பிரஸ் மீட். ரெண்டாவது பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க இதுவரைக்கும் இந்தியாவில் எந்த ஒரு ஏவியேஷன் காலேஜும் இந்த அயட்டா கோர்ஸை அதிகமாக ப்ரொமோட் பண்ணதில்லை. இங்கே இருக்கிற யாருக்காவது அயட்டா கோர்ஸ்னா என்னன்னு பற்றி ஏதாவது ஐடியா இருக்கா? எனிஒன்? அயட்டா அப்படின்னா எப்படி? பாஸ்போர்ட், அதாவது ஃபாரின் போனால் என்ன வேணும்? பாஸ்போர்ட் வேணும். பாஸ்போர்ட் இருந்தால் தான் நம்ம ஃபாரின் போக முடியும். அதே மாதிரி ஏர்போர்ட்டில் போய் ஒர்க் பண்ணணும், பெரிய பொசிஷனுக்கு வரணும்னா இந்த அயட்டா சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அயட்டா சர்டிஃபிகேட் சொல்லி தர்றதுக்கு பல நிறுவனங்கள் இருக்கு. அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபா, 2 லட்சம் ரூபாயிலிருந்து 3 லட்சம் ரூபா. எக்ஸாம் ஃபீஸ் நம்மலாம் கட்டியிருப்போம். நான் டிகிரி படிக்கும் போது எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ கட்டியிருப்போம்? தோராயமாக எவ்வளோ எக்ஸாம் ஃபீஸ் இருக்கும்? நம்ம குழந்தைங்களாம் கட்டிட்டு தானே இருக்கும். எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும்? ஒரு 1000 இருக்கும், 2000 இருக்கும் இல்லையா? ஆனால் இந்த எக்ஸாம் ஃபீஸ் மட்டுமே 60,000 ரூபாய், $500. இன்னைக்கு ரேஞ்சில் 50,000 சம்திங். அந்த எக்ஸாம் ஃபீஸ் முதற்கொண்டு கோச்சிங் 2 லட்சம் ஒருத்தர் உள்ள கோச்சிங் முதற்கொண்டு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய் ஒருத்தர் உள்ள அயட்டா கோர்ஸை என்டையரா நாங்கள் ஃப்ரீயா கொடுக்குறோம் நம்மளுடைய சென்னை சமுதாய ஸ்டூடெண்ட்டுக்கு. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நான் இங்கே சொல்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அந்த அயட்டா கோர்ஸை யார் நடத்த போறாங்க அப்படின்னு கேட்டா, இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த கரிஷ்மா. இந்தியாவிலேயே அவங்களை பார்க்கலாம் நீங்க, ப்ளீஸ் கம். அவங்க தான் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ரேங்க் அயட்டா. ஸோ இவங்க இப்போ இந்த லெக்சரரா இருக்காங்க. இவங்க பல கரிஷ்மாவை கிரியேட் பண்ணக்கூடிய முக்கியமான ப்ராசஸ்ல இருக்காங்க. கண்டிப்பா இவங்க மூலமா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பல முக்கியமான ரேங்க்ல அயட்டா வந்துருவாங்க. அடுத்த வருஷம் நம்மளுடைய பிரஸ் மீட்ல நான் இந்த ஸ்டூடெண்டோடைய சக்சஸை நான் பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப பெருமையாகவும் ஆவலாகவும் இருக்கேன். ஏன் இந்த பிரஸ் மீட் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில கொட்டி கிடக்குங்க. லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ருபீஸ் சேலரி, மிகப்பெரிய பொசிஷன். நமக்கெல்லாம் ஏவியேஷனா என்ன தெரியும்னா, மெஜாரிட்டி பீப்புளுக்கு பைலட் தெரியும், கேபின் க்ரூ தெரியும். இதை தவிர 38 டிபார்ட்மெண்ட் ஏர்போர்ட்ல இருக்குங்க. நம்ம உள்ள என்ட்ரானோட செக்இன் கவுண்டர்ல இருந்து ஆரம்பிச்சு, பேக்கேஜ் கிளைம்ல இருந்து ஆரம்பிச்சு, ஒரு ஃபிளைட்டு ப்ராப்பரா பறக்கணும்னா லெஃப்ட் சைட்ல உள்ள வெயிட்டும் ரைட் ஹேண்ட் சைடு நம்மளோட பேக்கேஜ் உள்ள போய் வச்ச உடனே 2 சைடு இருக்கிற வெயிட்டும் ஈக்குவலா இருந்தாதான் ஃபிளைட்டால பறக்க முடியும். அதை கவனிக்கிறவங்க டெஸ்பேச்சர், அவங்களுடைய சேலரி பல லட்சம். இது மாதிரி 38 டிபார்ட்மெண்ட் இருக்கிறத நாங்க இங்கிருந்து லைவா உங்களுக்கு சொல்லித்தரோம். உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ஏர்போர்ட் எங்க இருக்கு? மீனம்பாக்கத்துல இருக்கு. மினி ஏர்போர்ட் எங்க இருக்கு? நம்ம மவுண்ட் ரோட்ல நீங்க உட்கார்ந்துருக்கிற இடத்துல இருக்கு. நாங்க ஒரு மினி ஏர்போர்ட்டை உருவாக்குறதுக்கு பல கோடிகள் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி கிட்ட இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த பிளைட் சுமாரா நீங்க வரலங்க, ஃபாரின்ல ரெடியானது. அதை கடல் கடந்து இம்போர்ட் பண்ணி இங்க வச்சு, ஃபாரின்ல இருந்து ஜெர்மனில இருந்து டெக்னீஷியனை உள்ள வர வச்சு இதை அசம்பிள் பண்ணியிருக்கோம். இந்த பிளைட்டுக்குள்ள நீங்க டைம் கிடைச்சா பாருங்க, உள்ள நீங்க பார்க்க முடியாத காக்பிட் உள்ள இருக்கு. ஒரு பைலட் எப்படி ஓட்டுறாரு அப்படிங்கிறத முதற்கொண்டு தெரிஞ்சுக்க முடியும். செகண்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா நீங்க இதுவரை பிளைட்ல தான் டிராவல் பண்ணியிருப்பீங்க, பிளைட்டுக்குள்ள பார்த்துருப்பீங்க. அந்த பிளைட் எப்படி இயங்குதுங்கிற என்ஜின், பிளைட்டோட இன்ஜினையும் நாங்கள் மேலே வச்சிருக்கோம். அது பல கோடி ஆக்சுவலா. அந்த பல கோடி இன்ஜின் இன்னைக்கு பசங்க நேரடியாக கத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு ஏர்போர்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மினியேச்சரை நாங்க இப்போ உருவாக்கி இருக்கோம். சென்னையோடைய ஏர்போர்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவா நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, உலகத்துல இப்ப வரைக்கும் எத்தனை விதமான ஃபிளைட் இருக்கு, கார்கோ ஃபிளைட் எப்படி இருக்கு, ராணுவ ஃபிளைட் எப்படி இருக்கு, பேசஞ்சர் ஃபிளைட் இருக்கு எப்படி இருக்கு, 1000 பேர் அமரக்கூடிய ஃபிளைட் எப்படி இருக்குங்கிறத நாங்கள் மினியேச்சர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். நீ இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களால ரியலைஸா ஃபீல் பண்ண முடியும் எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஏன் இந்த வாய்ப்பை நாங்கள் கிரியேட் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, பசங்க ஏர்போர்ட் போகும்போது ஒர்க் பண்ணும்போது நர்வஸ் ஆகக்கூடாது. இங்க இருந்தே எல்லாத்தையுமே கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ எஃபோர்ட். ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு நாளைக்கு மொத்தம் உலகம் பூரா எத்தனை ஃபிளைட் பறக்குதுன்னு நினைக்கிறீங்க? நான் இந்த பிரஸ் மீட்ல நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். இந்த இண்டஸ்ட்ரியை பத்தியான ஒரு தகவல். ஒரு நாளைக்கு எவ்வளவு ஃபிளைட் பறக்க வாய்ப்பு இருக்கு? ஏதாவது இனி நம்பர்? உலகம் பூரா
1,30,000 பிளைட் உலகம் பூரா இருக்கக்கூடிய 192 கண்ட்ரில இருந்து பறந்துகிட்டே இருக்கு. அதை மக்களுக்கு நீங்க ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியப்படுத்துங்கிறதுக்காக தான் இனிமேல் அண்ணாந்து பாருங்க. பிளைட்டோட மாடல் பாத்தீங்கன்னா இதை பூரா எழுதினீங்கன்னா தெரியும். நம்மளுடைய என்டையர் கேம்பஸ்ல 1,30,000 பிளைட்டுகள் இருக்கு. புரியுதா? மேல அந்த பிளைட் தெரியுது. ஸோ இது ஒண்ணு நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா பார்த்து பண்ணியிருக்கோம். ஏன்னு கேட்டா சென்னை சமுதாய ஏவியேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட் எந்த ஒரு இன்டர்வியூக்கு போனாலும் நம்பர் 1 வரணும். கண்டிப்பா நீங்க ஃபியூச்சர்ல ஃப்ளைட்ல ஏர்போர்ட்டுக்கு போகும்போது உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எங்களுடைய சென்னை சமுதாய ஸ்டூடெண்ட் மிக விரைவில் ரெடியா இருப்பாங்க. உங்களை அடுத்த ஒரு ஹெல்ப்புக்கு எடுத்துட்டு போவாங்கன்னு சொல்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த பிரஸ் மீட்டை இவ்வளவு பெரிய சக்சஸா பண்ணி தந்த பிரஸ் பீப்புளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மிக விரைவில் மாபெரும் சபைதறி சென்னை அமிர்தா மாணவர்கள் ஏவியேஷன் மாணவர்கள் நடந்தால் அவர்களுக்கு வெற்றி மாலையே விட வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களை மனமாற வாழ்த்துற ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ வெரி மச்.